சவுக்கு சங்கர் திடீர் கைது. அவரை தொடர்ந்து அவரது கூட்டாளிகளையும் தட்டி தூக்கிய போலீஸ். கஞ்சாவுடன் மூணாறு செல்ல திட்டமிட்ட போது கைது. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழக காவல்துறையில் உளவுத்துறை பணிகளில் ஈடுபட்டிருந்த சங்கர் அரசியல்வாதிகளின் தொலைபேசியை பதிவு செய்து வெளியிட்ட வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அரசு பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். இதன் காரணமாக சமூக வலைதளங்களில் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். மேலும் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியும் கொடுத்து வந்தார். இந்த நிலையில் பெண் காவலர்களை மிகவும் மோசமாக விமர்சித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த புகார் உள்ளிட்ட சவுக்கு சங்கர் மீது 20க்கும் மேற்பட்ட புகார்கள் பல்வேறு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சவுக்கு மீடியாவை காவல்துறையினர் சுற்றி வளைக்க ஆரம்பித்தனர். இதன் காரணமாக சவுக்கு சமூகத்துடன் இருந்தவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. இந்த நிலையில் யூடியூபருக்கும் அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கர் தேனியில் பழனிச்செட்டிப்பட்டு தனியார் தங்கும் விடுதியில் வைத்து நேற்று அதிகாலை கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அவருடன் இருந்த வாகன ஓட்டுநர் ராம்பிரபு மற்றும் அவருடைய நண்பர் ராஜரத்னம் இருவரையும் சவுக்கு சங்கரை கைது செய்யும் போது காவல்துறையிடம் தகாத வார்த்தைகளை பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் பெண் காவல் அதிகாரியை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சவுக்கு சங்கர் வாகனத்தை போலீசார் வட்டாட்சியர் முன்னிலையில் சோதனை செய்த போது அவரது வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா பொட்டலமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சவுக்கு சங்கர் கூட்டாளிகளை தேனி பழனிச்செட்டிப்பாளையத்தில் காவல் நிலையத்தில் அழைத்து சென்றனர். அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர். அவர்களிடமிருந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் தாங்கள் பயன்படுத்துவதற்காக 400 கிராம் கஞ்சாவை வாகனத்தில் வைத்திருந்ததாகவும் விசேஷ நிகழ்ச்சிகள் ஒன்றிற்கு பங்கேற்பதாக தேனி வந்துவிட்டு மறுநாள் மூணாறு செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் முதல்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனை தொடர்ந்து சவுக்கு சங்கரின் நண்பர் மீது காவல்துறையினர் பணி செய்ய விடாமல் தடுத்தது, தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்தது என்ற பல்வேறு வழக்குகளை பதிவு செய்துள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு குண்டூசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.